கிறிஸ்துக்குள் பிரியமான வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 249வது வேத வினாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் தாய். நிறைய அம்மாக்களை பற்றி நாம் வேதாகமத்திலே படித்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாள் கேள்விகள் அனைத்தும் வேதத்தில் தாய் என்ற தலைப்பின் கீழாக இருக்க போகிறது. ஒவ்வொரு அம்மாக்களை பற்றியும் நாம் இந்த நாளிலே படிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சாட்சியான அம்மாக்கள் வேதத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஓகே, கேள்விக்குள்ள செல்லலாமா? இந்த நாளின் முதலாவது கேள்வி, துக்கத்தோடு பெற்ற அம்மா, துக்கத்தோடு பெற்ற தாய் யார்? பிள்ளை பிறப்பு என்பதே ஒரு கஷ்டமான அனுபவம். இங்கே வேதாகமத்திலே தன்னுடைய மகனை துக்கத்தோடு பெற்றார்கள் என்று ஒரு தாயை பற்றி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யார் அந்த தாய்? நான் வசனங்களை குறிப்பிட மாட்டேன், ஆனா நான் ஆன்சர் சொல்லும் பொழுது நீங்க அதை வச்சு தேடி பார்க்கலாம். சரிங்களா? துக்கத்தோடு பெற்ற தாய் யார்? ரொம்ப எளிதான கேள்விதான். இந்த கேள்வியை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். துக்கத்தோடு பெற்ற தாய், விடை என்பது யாபேசனுடைய தாய். சரிங்களா? யாபேஸ் தன் எல்லையை பெரிதாக்க ஜெபித்தவர். அந்த யாபேசுடைய தாய் தான் இந்த துக்கத்தோடு பெற்ற தாய் என்பதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். கொடூர தாய் யார்? கொடூரமான தாய். சரிங்களா? கொடூரமான தாய். அந்த தாயினுடைய செயல்பாடு, தாயாக அவள் செய்த காரியம். சரிங்களா? தாயாக அவள் செய்த காரியம் ஒரு கொடூரமானது. தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்த அந்த தாய். கண்டுபிடிங்க. கொடூர தாய். அதுல தேவ மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு அந்த சம்பவத்தில் தென்படுகிறது. யார் இவள்? கொடூரமான தாய். ஓகே, விடை என்பது ஏரோதியாளின் மகள். நடனம் ஆடினதை பார்க்கிறோம். ஏரோதி என்ன வேணும்னு கேட்கிறத நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானகனின் தலையை கேள் என்று சொல்லி அந்த தாய் சொன்னதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏரோதியாள் என்பது விடை. கொடூர தாய் என்பதற்கான விடை ஏரோதியாள். ஓகே, மூன்றாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். மூன்றாவது கேள்வி, பிள்ளைக்காக கெஞ்சிய தாய் யார்? பிள்ளைக்காக கெஞ்சிய தாய். நம்ம நிறைய காட்சிகளை பார்த்துருப்போம், என்ன சம்பவங்களில் பார்த்துருப்போம். பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிடுவோம், அந்த பிள்ளைக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக போய் கெஞ்சுவாங்க. அதே போல இன்னொரு விஷயத்துக்காக பிள்ளைக்காக கெஞ்சிய தாய். அவ்வளவு பாசம். அப்பனா பிள்ளைக்காக கெஞ்சிய தாய் யார்? பிள்ளைக்காக கெஞ்சினது மாத்திரமல்ல, எவ்வளவு அவச்சொல்லையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கு. ஓகே, விடை என்பது அந்த சீரோபேனிக்கியா ஸ்திரீ. சரிங்களா? பிசாசு பிடித்த மகளை சுகமாக்க ஆண்டவரத்துல வந்த அந்த பெண்மணி. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண்மணி, மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தாய். பிள்ளைக்காக கெஞ்சிய தாய் யாருன்னு சொன்னா சீரோபேனிக்கியா ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த நாளின் நான்காவது கேள்விக்கு செல்வோம். நான்காவது கேள்வி, பிள்ளைகளை இழந்த தாய் யார்? பிள்ளைகளை இழந்த தாய் யார்? இந்த தாயை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? வேற நிறைய சம்பவங்கள் ஒத்து போகலாம், ஆனா இந்த தாயை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை இழந்த தாய். பிள்ளைகளை இழந்த தாய், அதாவது சம்பவம் அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கும். இப்போ யோபு பிள்ளைகளை இழந்தாரு, ஆனா அவங்க மனைவியினுடைய சம்பவத்தோடு அது ஒத்து பேசப்படலை. அவங்களும் இழந்திருக்காங்க பிள்ளைகளை. ஆனால் இன்னொரு தாய் பிள்ளைகளை இழந்திருக்காங்க. அந்த இழப்பை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது.
பிள்ளைகளை இழந்த தாய் யார்? ஓகே, விடை என்பது நகோமி. நகோமி தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்ததை பார்க்கிறோம். கணவரையும் இழந்தாங்க, 2 பிள்ளைகளையும் இழந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த நாளின் 5வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். 5வது கேள்வி, நெஞ்சு பதபதைத்த தாய் யார்? அவங்க நெஞ்சு பதபதைக்குது, அப்படி ஒரு தாய் வேதாகமத்தில் வந்திருக்காங்க. இதே வார்த்தை வேதாகமத்தில் மையப்படுத்தப்பட்டுள்ளதா என்று தெரியாவிட்டாலும் அந்த சூழ்நிலையை நான் ஒப்பிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். நெஞ்சு பதபதைத்த தாய். பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எப்படி தாயால பார்த்துட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா பதபதைக்கக்கூடிய சூழ்நிலை தானே. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை தாய் கொல்ற சம்பவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அது வேற விஷயம். அது அவ்வளவு கொடூர மனநிலைக்கு சாத்தான் அவங்களை கொண்டு போறான். ஆனால் இங்கே நெஞ்சு பதபதைத்த தாய், பிள்ளைக்காக அப்படி நெஞ்சு பதபதைக்குது. கண்டுபிடிக்க பார்க்கலாம். நெஞ்சு பதபதைத்த தாய். ஓகே, விடை என்பது அந்த சாலமோன் இடத்துல நியாயத்துக்காக 2 தாய்மார்கள் வந்தாங்க. சரிங்களா? அதுல உண்மையான தாயை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த தாய் சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், அந்த குழந்தைய விட்டாதுங்க, அவகிட்டே கொடுத்துருங்கிறாங்க. சாலமோன் இதுதான் உண்மையான தாய் அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சரிங்களா? நெஞ்சு பதபதைத்த தாய், சாலமோன் நியாயம் செய்த சம்பவத்தில் வந்த அந்த 2 பேரில் ஒருவர். ஓகே, இந்த நாளின் 6வது கேள்விக்கு செல்வோம். 6வது கேள்வி, பிள்ளைக்காக அழுத தாய் யார்? பிள்ளைக்காக அழுத தாய் யார்? எத்தனை பேர் தாய்மார்கள் பிள்ளைக்காக அழுதுக்கிறீங்க? பிள்ளைக்காக அழுத தாய். நிச்சயமா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி கதறி கூப்பிடணும். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இது எல்லாத்துக்காகவும் நம்ம அழுது ஆண்டவர்கிட்ட கூப்பிடணும். இந்த பெண்மணி, இந்த தாய் பிள்ளைக்காக அழுறாங்க. பிள்ளைக்காக அழுத தாய், பிள்ளைக்காக அழுத அம்மா யார்? விடை என்பது ஆகார். ஆகார் வனாந்தரத்துல பிள்ளைக்காக அழுததை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஓகே, 7வது கேள்விக்கு செல்வோம். 7வது கேள்வி, விசுவாசம் உள்ள தாய் யார்? விசுவாசம் உள்ள தாய் யார்? வேதத்துல நல்ல பண்புள்ள பெண்மணிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, தாய்மார்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட சில அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசம் உள்ள தாய். விசுவாசம் உள்ள தாய். இது 7வது கேள்வி. விசுவாசம் உள்ள தாய் யார்? கண்டுபிடிங்களா பார்க்கலாம். புதிய ஏற்பாடு தான். விசுவாசம் உள்ள தாய். ஓகே, இந்த 7வது கேள்விக்கான விடை என்பது தீமோத்தேயுவின் தாய். அவளை குறித்து ஐனேக்கையாள் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த ஐனேக்கையாளுடைய தாயினுடைய விசுவாசம் லோவிசாள். அந்த லோவிசாளுடைய விசுவாசம் ஐனேக்கையாளுக்குள்ள விசுவாசம் அந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்ததாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள தாய் தீமோத்தேயுவின் தாய் ஐனேக்கையாள். ஓகே, 8வது கேள்வி செல்வோம். வயதான தாய் யார்? ரொம்ப எளிதான கேள்வி. வயதான தாய். விதத்தில் வயதான தாய் என்று யாரையாவது சொல்லப்பட்டிருக்குதா? சொல்ல போனா பேரம்பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தாயா இருந்தாங்க, அப்படித்தானே? அந்த ஸ்தானத்துல இருந்தாங்க. வயதான தாய் சாராள். ஓகே, 9வது கேள்வி செல்வோம். 9வது கேள்வி, தரிசனம் கண்ட தாய் யார்? தரிசனம் கண்ட தாய். பிள்ளைக்காக தரிசனம் கண்ட ஒரு தாய். தரிசனம் கண்ட தாய். தரிசனம் கண்ட தாய் யார்? இது பழைய ஏற்பாடு. தூதன் அவங்களுக்கு தரிசனமானதை நம்ம பார்க்கிறோம். யாரு? சிம்சோனுடைய தாய், தரிசனம் கண்ட தாய். அந்த குழந்தையை பற்றி அவங்களுக்கு தரிசனம் கிடைத்தது என்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிம்சோனுடைய தாய் மனோவாவினுடைய மனைவி. சரிங்களா? சிம்சோனுடைய தாய், தரிசனம் கண்ட தாய். ஓகே, 10வது கேள்வி, ஒருதலை பட்சம் பார்த்த தாய் யார்?
ரொம்ப எளிதான கேள்விதான். ஒருதலை பட்சம் பார்த்த தாய். இதை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒருதலை பட்சம் பார்த்த தாய் யார்? வேதாகமத்திலே ஒருதலை பட்சம் பார்த்த தாய், பழைய ஏற்பாடு, ரொம்ப பிரபலமான ஒரு நபர். ஒருதலை பட்சம் பார்த்த தாய் ரெபேக்காள். சரிங்களா? ரெபேக்காள் யாக்கோபின் மீது ரொம்ப பட்சமா இருக்கிறாங்க. அவனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க இந்த ரெபேக்காள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருதலை பட்சம் பார்த்த தாய் ரெபேக்காள் என்று பார்க்கிறோம். 12வது கேள்வி, குழந்தை வளர்க்க பணம் பெற்ற தாய் யார்? குழந்தை வளர்க்க பணம் பெற்ற தாய். ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ஆண்டவர் நடத்துகிற காரியம் ஆச்சரியமானது. கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிறது போல பிள்ளை வளர்ப்புக்கு பணம் கிடைக்குது. யார் இவங்க? இந்த தாய் யார்? பிள்ளை வளர்ப்புக்கு பணம் பெற்ற தாய். இது மோசேயினுடைய தாய் யோக்கபேத். என்ன, அவங்க எகிப்துல சின்ன குழந்தைகளெல்லாம் கொல்லணும் அப்படி சொல்லி சட்டம் பிறப்பித்த பொழுது தன் குழந்தைய ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நதியில போடுறாங்க. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வரும்போது அந்த குழந்தையை பார்த்து காப்பாற்றுறதை பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை தேடணும். அப்போ அது மோசேயினுடைய அந்த குட்டி குழந்தையினுடைய தாயே அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பால் கொடுக்க வச்சாங்க. அப்படித்தானே நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பிள்ளை வளர்ப்புக்கு பணம் பெற்ற தாய் இந்த மோசேயின் தாய் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, 12வது கேள்வி, பிள்ளையை இழந்த தாய் யார்? பிள்ளையை இழந்த தாய் யார்? வேதாகமத்தில் ஒரு தாய் பிள்ளை இழந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். ஆனா அங்க ஒரு அதிசயமும் நடக்குது. பிள்ளை இழந்த ஒரு தாய், நாயின் ஊர் விதவை தன்னுடைய பிள்ளையை இழந்ததை நம்ம பார்க்கிறோம். ஓகே, கடைசி மற்றும் 13வது கேள்வி, அர்ப்பணித்த தாய் யார்? அர்ப்பணித்த தாய் அல்லது பொருத்தனை செய்த தாய். இது எளிதான கேள்வி. விடை என்பது அன்னாள். தனக்கு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து பொருத்தனை செய்து ஜெபித்த அந்த அன்னாளை பற்றி நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். சரிங்களா? வேதத்தில் தாய் என்ற தலைப்பின் கீழாக 13 கேள்விகள் படித்தோம். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.